இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 9:42 வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடையாது மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 9:42க்கு கால் ஆப்ஷன் வந்து 2,30,00,000 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து 2 கோடி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கிடைக்கல மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 9:48க்கு நல்லாவே கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா 2,84,00,000 கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க, 1,75,00,000 புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. லைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போவே வந்து தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இப்போது அது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு க்ளூ வந்து கிடச்சிருச்சு. அடுத்து வந்து இந்த வைஸ் பார்த்துட்டிங்கனாலும் அதுவும் தெரியும் உங்களுக்கு. டாப் டவுன் அனாலிசிஸ் வைஸ் பார்த்துட்டாலும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் போட்டால் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து லாஸ்ட் ஹையர், இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் லோ. இந்த லோவுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எது இந்த லோ கிரியேட் பண்ணியிருக்குன்னா இந்த ஹை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே போகிற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போதைக்கு இந்த ஜோனில் வந்து கன்சால்டேஷன் ஃபேஸில் வந்து இருக்குது. மார்க்கெட் இன்னும் இதை டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கிருந்தும் கீழே போகலாம். அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 7,89,00,000 கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 6,90,00,000 புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் ஓஐ சேஞ்ச் இன்றைக்கி நடந்ததை வச்சு மட்டும் பார்த்தா கால் ஆப்ஷன் வந்து 2 கோடி கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து 1,57,00,000, கால் ஆப்ஷன் வந்து 2,85,00,000, புட் ஆப்ஷன் வந்து 1,57,00,000 புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. ஓவராலாக இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து கீழேயும் போயிருக்கு. அடுத்து வந்து இது வந்து டிகே சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷனில் அதிகமாக டிகே நடந்திருக்கா, புட் ஆப்ஷனில் வந்து அதிகமாக டிகே நடந்திருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே டிகே ஆகிருக்கு. கால் ஆப்ஷனும் டிகே ஆகிருக்கு, புட் ஆப்ஷனும் டிகே ஆகிருக்கு. அடுத்து மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே மார்க்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆனவுடனே புட் ஆப்ஷன் வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நமக்கு ஒரு சிக்னலாக இருக்கும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இந்த டிகே சார்ட்டை வச்சும் வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே தெரிஞ்சிச்சு 9:45க்கு புட் ஆப்ஷன் வந்து நல்லாவே ஸ்பைக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது மாதிரி மெத்தட்ஸை வச்சு மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதோட அக்யூரேசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மாதிரி தான் வந்து நம்ம கிளாஸில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நார்மலான ட்ரேடிங் கிளாஸாக இருக்காது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு வந்து ட்ரேடிங் கிளாஸ் வேணுன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அடுத்து வந்து கால் ஆப்ஷன் வந்து ஓவராலாக 508 பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 284 பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் 508 பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் 284 பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்ட்ராடல் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸ்ட்ராடல் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் வந்து 321 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஹை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 345, ஸ்பைக் ஆகிருக்கு வந்து 345 வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. கீழே போயிருக்கிறது வந்து 286 வரைக்கும் கீழே போயிருக்கு. இது மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தா வந்து நீங்கள் வந்து லாஸில் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் ஆகட்டும் ஆப்ஷன் செல்லிங் ஆகட்டும் பண்ண முடியும். இது மாதிரி தான் வந்து நம்ம கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா வந்து பார்ப்போம். எஃப்ஐஐ டிஐ டேட்டா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ எஃப்ஐஐ டிஐ டேட்டா பொறுத்தளவுக்கு எஃப்ஐ ஹிஸ்ட்ரின்னு கேஷ் மார்க்கெட்னு போட்டுக்கலாம். நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3,300 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க நேற்று. டிஐ வந்து 3,900 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. நேற்றும் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு கீழே தான் போயிருக்கு, ஃபுல்லாமே கீழே தான் போயிருக்கு. ஓகேவா?
மார்க்கெட் இன்னும் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் வைஸ் பார்த்துட்டா இங்கேருந்து கீழே போகிற மாதிரி தான் காட்டுது. அதே மாதிரி எஃப்ஐஏயும் வந்து செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறுத்தாமல். சப்போஸ் எஃப்ஐ வந்து பையிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இன்னத்தோட டேவோட சம்மரி. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னை வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.